20 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் அடிக்காமலேயே அதில் இருக்கிற துத்தநாக கோட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக துரு ஏறாமல் பார்த்துக்கிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி போல்ட்டு நட்டு எல்லாமே SS304 கிரேடு போல்ட்டு நட்டு. அலுமினியம் கிளாம்ப்பு பார்த்தீங்கன்னா ஆனோடைஸ்டு அலுமினியம் கிளாம்ப் அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கனெக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா MC4 கனெக்டர்ஸு. இதில் நம்ம சாதாரணமாக கொரடை வச்சு வயரை முறுக்கி டேப் அடிக்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல, ஸ்க்ரூ பண்ண வேண்டிய இடத்துலலாம் எண்டு லக்ஸு யூஸ் பண்ணுறோம். அந்த எண்டு லக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபாஸ்டன் ஆகியிருக்கும். இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வயரிங் சேஃப்டி. அதே மாதிரி வயரிங் பைப்பு நீங்கள் பண்ணும்போது 2 பக்கமும் இருக்கக்கூடிய கிளாம்ப் வச்சு கொடுக்குறோம். டபுள் சைடு கிளாம்ப் பண்ணும்போது உங்களுக்கு அதிலேருந்து உங்களுக்கு ஈஸியாக பைப்பு பிரிஞ்சு வராது. நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன், ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கிளாம்ப் வச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் கூடிய கிளாம்ப் வந்து ஈஸியாக ஆடிட்டு வந்துடும். அதேமாதிரி இந்த இடத்துல பவர் கட் ஆச்சு அப்படின்னா அப்பயும் நம்ம வீட்டுக்கு சோலார் கண்டினியூஸாக வரணும் அப்படின்றதுக்காக ஒரு MPPT 2 ரிலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்ரி அந்த இன்வெர்ட்டருக்கு நம்ம பேக்கப் சிஸ்டமும் கொடுத்துருக்குறோம். சேஃப்டிக்காக எர்த்திங்கும் கொடுத்துருக்கோம். இந்த எர்த்திங் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி எர்த்திங் கொடுக்கக்கூடாது, 1 மீட்டர் ராடு போடக்கூடாது, 10 அடி உயரத்துக்கு நீட்டமாக போடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எர்த்திங் மட்டுமே 12,000 வரும். இந்த 3 கிலோவாட்டுக்கு எவ்வளோ எர்த்திங் தேவையோ அவ்வளோ எர்த்திங்கு, என்ன லைட்னிங் அரெஸ்ட்டு தேவையோ அந்த லைட்னிங் அரெஸ்ட்டை பக்காவாக நம்ம கொடுத்துருக்கோம்.